வணக்கம். ஞானக்கலை 64 ஜோதிடம் வரிசையில் நவகிரகத்தின் 3வது கிரகமான செவ்வாய் என்ற கிரகத்தினுடைய பண்பு, குணம், இயல்பு, காரகத்துவத்தை நான் இன்று உரையாடப் போகிறேன். செவ்வாய் கிரகத்தில் ஆண் தன்மை வாய்ந்தது. சுவையில் காரம், நிறத்தில் செம்மை, குலத்தில் அரசர் குலம், சத்திரிய குலம், வடிவத்தில் உயரம், ஆசனத்தில் முக்கோணம். அதே நேரத்தில் செவ்வாய் உடைய தானியம் தோரை, செவ்வாயுடைய மரம் கருங்காலி மரம், செவ்வாயுடைய ரத்தினம் பவளம், செவ்வாயுடைய கிழமை செவ்வாய் கிழமை, செவ்வாயுடைய ஓரை காலை 6 to 7 மணி அளவில். செவ்வாய் குடும்பத்தில் சகோதரனாக பிரதிபலிக்கிறார். செவ்வாய் உடலில் இரத்தமாகவும், இரு தோள்களாகவும், இரு கைகளாகவும், உதடு, நாக்கு இவையெல்லாம் செவ்வாயே காரகத்துவமாக பெறுகிறார். செவ்வாய் ஒரு ஜாதகருக்கு நல்லபடியாக அமைந்துவிட்டால் 10ஆம் இடமான திக்பலம் என்ற ஸ்தானத்தில் பூர்ண பலம் அடைகிறார். செவ்வாய் தைரியம், வீரியம், உயிர் துறப்பு, தியாக உணர்வு, தேச தலைவர்கள், நாட்டின் படைத்தளபதி என்ற மிக பெரிய பணிகளை வகுக்கிறார். ஒரு நாட்டின் அரசனை காப்பதும், மக்களை காப்பதும், நாட்டில் எல்லையிலிருந்து பாதுகாக்கும் ராணுவ படையும், கப்பல் படையும், உள்நாட்டில் காக்கும் காவல் படையும் செவ்வாயே நிபுணத்துவம் வாய்ந்த அறிவு, திறமை, யோகம், பொறுப்பு என்றெல்லாம் செவ்வாய்க்கே உண்டு. செவ்வாயுடைய அமைப்பில் பலவிதமான தொழில்கள் உண்டு. குறிப்பாக சிலவை நான் இங்கு சுட்டி காட்டுகிறேன். செவ்வாய் மண் சார்ந்த அமைப்பில் இருப்பதால் நிலம் சம்பந்தமான பத்திரம், பத்திர பதிவு இவையெல்லாம் செவ்வாயே அதிபதி. செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் சிறப்பாக அமைந்துவிட்டால் ஆட்சி, அதிகாரம், சுய தொழில், ஆளடிமை, சர்வாதிகாரம் போன்றவையெல்லாம் செவ்வாயே தருகிறார். செவ்வாயுடைய அமைப்பில் நெருப்பு என்ற தன்மை வாய்ந்ததால் செவ்வாய் வெடிகுண்டு, அணுகுண்டு, அணுசாலை, சிமெண்ட் ஆலை, பொறியியல், கட்டடக்கலை, மேலும் மண் சார்ந்த துறையில் அது சிறப்பான பணி செய்கிறார். பங்களாவாசம், மாட மாளிகை, கூட கோபுரம் எல்லாம் கலைகளுக்கும் அவரே அதிபதி. மொழியில் தமிழ் மொழி என்று பொதுவாக கூறப்படுகிறது. தமிழ் கடவுளான முருகனே செவ்வாயுடைய அதிதேவதையாகவும் கருதப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் பத்ரகாளி, ஓம் சக்தி அம்மன் போன்ற அம்மனுடைய அமைப்பிலும் செவ்வாய் அருள்பாலிக்கிறது. செவ்வாய் மட்டும் ஒரு ஜாதகத்தில் சிறப்பாக திக்பலம் வென்று கேந்திர ஸ்தானமான 10ஆம் இடத்தில் சுபச்சேத்திரமாக அமைந்து சுபபலன் தர ஆரம்பித்து விட்டால் ஆண அழகனாகவும், உடற்கட்டு கொண்ட மஸ்தானாகவும், உடற் வலிமை கொண்ட தேக பயிற்சி கொண்ட யோகாபியாசம், தேகாபியாசம் என்றும் இளமை மிடுக்கோடு இருக்கின்ற தன்மையாக செவ்வாய் அருள் புரிகிறது. செவ்வாய் அமைப்பில் குத்துச்சண்டை, பகை வெல்லுதல், வீரம், பராக்கிரமம், உயிர் காத்தல், தியாக உணவு, புரட்சி, போராட்டம் இவையெல்லாம் செவ்வாயே காரகம். அதே நேரத்தில் ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கும் சண்டையை எதிர்கொண்டு வெற்றி பெறுவது இவையெல்லாம் செவ்வாயே. பொதுவாக செவ்வாயுடைய நிறம் செம்மை என்பதால் செங்கொடி எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கே செவ்வாயுடைய ஆதிக்கம் மிக அதிகமாக இருக்கும். மக்களுடைய புரட்சி, மக்கள் கலகம் செய்தால் அதை தண்டிப்பது, ஒடுக்குவது, அடக்குவது, அரசின் ஆணைகளை அரசர் சொல்ல அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களுடைய நலவாழ்வுக்காக சுமூகமான தீர்வுகளை சட்டப்படியும் தர்மப்படியும் தருவது செவ்வாய் ஒருவரே. மேலும் செவ்வாயுடைய ஜாதக அமைப்பில் சிறப்பாக அமைந்துவிட்டால் இளமையில் சகல சுகபோகமும், வாழ்க்கையில் பராக்கிரமான செயலும் சாகசமும் செய்து விடுவார். செவ்வாய் யோகமாக அமைய செவ்வாய் பகவானை நாம் அன்றாடம் வணங்க வேண்டும். செவ்வாய்க்கிழமை பொதுவாக அவருடைய கோவில் வைத்தீஸ்வரன் கோயில் என்றும், 6 படை வீடு என்று சொல்லப்படுகின்ற முருகன் கோயில் அனைத்தும் பொருந்தும். அதே நேரத்தில் அம்மன் வழிபாட்டிலும் செவ்வாய் உகந்ததாக கருதப்படுகிறது. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயில் முக்கியமாக இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன். செவ்வாடை கட்டி அங்கே மிகவும் புனிதமாக வழிபட்டு வருகிறார்கள். செவ்வாய் உயிர் தியாகம் செய்கின்ற ஒரு தியாக உள்ளம் படைத்தவர். உடலில் இரத்த தானத்தையும் தந்து பிற உயிர்களை காப்பவர். அதே நேரத்தில் சுபபலனாக அமைந்துவிட்டால் தேச தலைவனாகவும், தியாக செம்மலாகவும், விடுதலை வேட்கை விரும்பியாகவும், மக்களுக்கு கூட்டத்தின் தலைவனாகவும், அடிமை விலங்கை அறுப்பவனாகவும் செவ்வாய் திகழ்கிறான். ஆனால் இவையெல்லாம் சுபபலன், இவையெல்லாம் சிறு தொகுப்பே. மேலும் அசுபபலன் என்று சொல்லிவிட்டால் விபத்து, கண்டம், போராட்டம், புரட்சி, கலகம், தீவிரவாதம், கொலை, களவு, பாதகமான செயல்களையும் செவ்வாய் செய்ய அனுமதிக்கிறார். அவையெல்லாம் ஜோதிடத்தில் சில குறிப்புகளாகவே விளக்கப்பட்டிருக்கின்றன.
மேற்கொண்டு செவ்வாயுடைய சுபபலன் எப்படி என்றால், ஒரு ஆண் ஜாதகத்தில் சிறப்பாக அமைய வேண்டும், ஒரு பெண் ஜாதகத்திலும் சிறப்பாக அமைய வேண்டும். தேக பலமும் யோக பலமும் செவ்வாய் ஒருவரே தருகிறார். ஒரு மனிதன் புத்தியும் தெளிவும் தைரியமும் வீரமும் செவ்வாயே தருகிறார். செவ்வாயுடைய குணநலங்களை ஓரளவு நான் இங்கே பகிர்ந்தேன். மேற்கொண்டு அவர்களுடைய சுய ஜாதகத்தில் செவ்வாய் யோகக்காரனா பாதகாதிபதியா என்ற அமைப்பிலும் சுபகிரகம் பார்க்கிறதா அசுபகிரகம் பார்க்கிறதா என்றெல்லாம் நன்றாக ஆராய்ந்து கற்று தெளிய வேண்டும். இவையெல்லாம் ஒரு சிறு பதிவே, ஒரு சிறு முயற்சி, அவ்வளவுதான். ஜாதக அமைப்பில் செவ்வாய் சிறப்பாக அமைந்து விட்டால் ஒருவன் உலகின் தலைவனாகவும் நாட்டின் தலைவனாகவும் கிராமத்தின் தலைவனாகவும் சட்ட திட்டங்களை இயக்கி மக்களையும் தன் நாட்டு குடும்ப உறுப்பினர்களையும் தலைமை பண்பில் நல்ல தியாக உணர்வோடு நடந்து செவ்வாய் சிறப்புற தன்னுடைய சுபபலனை தருவார் என்பதை இங்கு நான் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். செவ்வாயுடைய அருள் அனைவரும் பெற முருகனையும் அம்மனையும் பிரார்த்தனை செய்வோம். அது மட்டுமல்லாமல் ஜோதிடத்தில் குறிப்பாக செவ்வாயுடைய சில பலாபலன்களை வைத்துக் கொண்டு எதிர்காலத்தை நாம் கணிக்க வேண்டும். வீடு கட்டுதல், மாளிகை கட்டுதல், கோட்டை கட்டுதல், கொத்தளங்கள் கட்டுதல், கோபுரம் கட்டுதல், கோவில் கட்டுதல், சிற்ப சாஸ்திரம், இவையெல்லாம் செவ்வாயுடைய ஆதிக்கமே என்று இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். மேற்கொண்டு தொடர்வது புதன் கிரகம். காணொலியை தொடர்ந்து காணுங்கள். நன்றி, வணக்கம். இதில் சிறிதேனும் உங்களுக்கு பயனடைய செவ்வாய் பகவானை நான் பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.